தமிழக அல்லது தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு வணிகத்தில் அல்லது வாணிபத்தில் ஏதோ ஒன்று எனக்கு தமிழ் தூய்மையாக தெரியவில்லை. பிஸ்னஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம். அதில் உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டு அல்லது தமிழக பிஸ்னஸ் மேன்களுக்கு பிஸ்னஸ் மென்னுகளுக்கு என்னுடைய அறிவுரை, குறிப்பாக வீடு தேடி சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கு, உங்களிடம் வாடிக்கையாளர்கள் கடுமையாக நடந்து கொண்டால் கூட நீங்கள் சற்று பணிவாகவே அன்பாகவே நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாடிக்கையாளர்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்களும் இருப்பார்கள். வீட்டிலேயே நீங்கள் கத்தி பேசுவதோ அல்லது அவர்களை திட்டி பேசுவதோ கடுமையான அவர்கள் மேல் நடந்து கொள்வதோ அவர்கள் கர்ப்பம் கலைந்துவிட அல்லது கரு கலைந்துவிட வாய்ப்புள்ளது. அதனால் அந்த பெண்ணுக்கும் இழப்பு, அந்த பெண்ணும் உயிரிழந்து போக வாய்ப்புள்ளது. அதனால் அந்த குடும்பமே துன்பத்தில் ஆளாக வாய்ப்புள்ளது. அதனால் வாணிபம் செய்ய அல்லது வீடு தேடி வந்து வியாபாரம் செய்பவர்கள் பொதுமக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இது அடுத்த முறை சிஎமாகவோ அல்லது பிஎமாகவோ ஆகப்போகும் என்னுடைய கனவு. நன்றி. அதுக்காக மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி. அதற்காக கூகுள் என்ற என் குரு சொன்ன ஒரு இலவச ஒரு நண்பனான கூகுளின் யூடியூபை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி.